ஏண்டி கோமதி, நீ என்கிட்ட வெறும் கொஞ்சோண்டு பீட்ரூட் மட்டும் எடுத்துன்னு வா, நான் பீட்ரூட் அல்வா பண்ணுறேன்னு தானே சொன்னேன். இங்கே பார்த்தியா, அந்த அண்ணன் பூரா இருக்கிற எல்லா செடியுமே பீட்ரூட் செடிங்க தான். அது மேலே இருக்கிற கீரை எல்லாம் பிச்சு எடுத்தான்னு வச்சுக்கோ, கீழே பீட்ரூட் இருக்கும். ஆனால் ஆமாக்கா, கால் வைக்கிற இடம் எல்லாமே பீட்ரூட் செடியாகவே கிடக்குது. அக்கா என்னதான் இருந்தாலும் இந்த பீட்ரூட்டை மண்ணிலேருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த கீரையில் கூட ஏதாவது கூட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மளாம் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? நீ தான் ஒரு சமையல் விஞ்ஞானியாச்சே, உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சுப்பார். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக காய்கறிகள் தான் இருக்குது. எல்லா காய்கறிகளையும் சாம்பிள் மாதிரி எடுத்துன்னு போய் என்னென்ன சமைக்கணுமோ சமைச்சு எடுத்துன்னு வா, எனக்கும் கொஞ்சம் கொடு. மிச்சத்தை உன் கடையில் போட்டு விற்றன்னு வச்சுக்கோங்க, ஊரில் இருக்கிற எல்லா ஜனமும் உன் கடைக்கு தாண்டி வந்து சாப்பிடும். ஆமாக்கா, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. எங்கள் கடையில் தினமுமே மத்தியானம் 2 மணிக்கு வெஜ் மீல்ஸ் போடுவோம் பார்த்தியா, அதில் 2 கூட்டு 2 குழம்பு வைப்போம். அதுக்கு இந்த காய்கறிகளெல்லாம் மிக்சிங் பண்ணி மிக்சட் வெஜிடபிள் கறின்னு போட்டோன்னா ஜனங்க நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்கக்கா. நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பிராக்காளி அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டோம், எங்களுக்கு கட்டுப்படி ஆகல ஹோட்டலில். இங்கே பார்த்தியா நிறைய கிடக்குது. இது எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாள் எறாவும் பிராக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஸ்டிர் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. நான் யூடியூப்பில் பார்த்தேன், நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி போடுறேன். சரி சரி, எல்லாம் சமைச்சு போட்டு உன்னோட ஹோட்டலில் நீ பெருசு பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த அக்காவை மறந்துடாதன்னா, நான் தான் உனக்கு உதவி பண்ணுறேன். அக்கா இந்த காய்கறினாக்கா பெரிய விஷயம். எனக்கு அடிக்கடி வருமானம் இல்லாத நேரத்துலலாம் என் 2 பசங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட உங்ககிட்ட தானே வருவேன். நீ தானே எனக்கு காசு கொடுத்து உதவுனேன், அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேங்க்கா. சரி விடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, குழந்தைங்களுக்கு பண்ணுறது தானே. அதெல்லாம் போய் ஒரு பேச்சாக பேசிகிட்டு இருக்க. சரிப்போ, இன்னும் வேணுமோ கடகடன்னு எடுத்து போடுறீ போடி. நீ ஃபோன் பண்ணோன்னு ஓடி வந்துட்டேன். அந்த எருமைக்கு ஃபோன் பண்ண அது இன்னும் காணும், எங்கே போய் மேய்ஞ்சினுக்குதுன்னு தெரியலையே. யாருக்கா? அண்ணத்தை கேட்குறியா? ஆமாம் ஆமாம், உனக்கு ஃபோன் பண்ண நேரத்தில் தான் அவனுக்கும் ஃபோன் பண்ணேன், ஆளே காணும். அத்தை திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்கணும் இரு. அவன் எங்கக்கா வரப்போறா? அவன் ஃபோனை வச்சுன்னு எதனா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பா. இந்த ஃபோனை என்னோ கைக்கு வந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவள் காலையில் பாத்ரூம் போகும்போது ஃபோனை தூக்கின்னு போகிறா, குளிக்கும் போதும் தூக்கின்னு போகிறா, ப்ரஷ் பண்ணும் போதும் தூக்கின்னு போகிறா, அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் மாத்திரா பாரு, அப்போயே அந்த ஃபோனை கையில் தான் வச்சுனுக்கிறா. சாப்பிடும் போது வச்சுனுக்கிறா, தூங்கும் போது வச்சுனுக்கிறா. அவளை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போல்லாம் கூட அவள் அந்தளவுக்கு பேசுறதே கிடையாது. அப்போனா அவள் ஃபோன் ஆடிட்டாவா ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அவளை இந்த வேலையெல்லாம் செய்ய விடுவோம், அப்போ தான் அவளுக்கு அந்த ஃபோன் ஆடிட்டாலாம் போகும். என்ன அதுக்கு ஆடிட்டா? அதாண்டி எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துன்னே இருப்பாங்கல்ல, அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதான். அடிக்ட் ஃபோனு அடிக்ட். ஆமாம், இவன் பெரிய டீச்சரு, எல்லாத்தையும் திருத்தாமல் விடமாட்டா. ஏதோ என் வாயில் வந்தது சொன்னேன், புரிஞ்சிடுச்சுல்ல, உருடி. ஆமாம், இங்கிலீஷை தப்பாக பேச வேண்டியது, ஏதாவது கேட்டால் இப்படி சமாளிச்சிக்க வேண்டியது. எல்லோரும் கோமதி மாதிரி இருப்பாங்களா? நான் பேசுகிற இங்கிலீஷு ரொம்ப ஹை கிளாஸ் இங்கிலீஷு. என் கூடலாம் யாரும் போட்டி போட முடியாது. நான் ஒரு படிக்காத மேதை. ஏய் தற்பெருப்ப தும்பி, சீக்கிரமா இந்த பீட்ரூட்லாம் பிச்சு போட்டுட்டு அடுத்தது அந்த சைடு பிராக்காளிக்குது, அதையும் கேபேஜையும் பிச்சு கூடையில் போடுற வேலையை பாரு. இங்கே உட்காந்து தற்பெருமை பேசின்னு இருக்காது, கிளம்பு சீக்கிரம். உன் காது ரொம்ப ஷார்ப்புக்கா. நான் மொல்லமாக பேசுறது கூட உன் காதில் நல்லா கேட்டுக்குது பாரு. சரி நான் வேலையை பார்க்குறேன், நீயும் போக்கா. அந்த பக்கம் பழங்கள்லாம் ஏதோ இருக்குதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பறிச்சுன்னு வா. நம்ம பசி எடுத்ததுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரூட் பவுல் பண்ணி சாப்பிட்லாம். சரி ஆகட்டும்.